தாய் குலமே, இல்ல உங்களை தான் நான் முதல்ல எதிர்பார்த்தேன். அது எப்படி? அண்ணனா தங்கச்சி கல்யாணத்துல பொறுப்பா இருக்கணும். ஓகே ஃபைன். கல்யாண பொண்ணோட அண்ணனா நான் என்ன சொன்னேன் சொல்லுங்க? என்ன இவன் இப்படி பேசுறான்? இந்த கல்யாணத்துல எனக்கு சம்மதம். இதோ இதோ இந்த மாப்பிள்ளை எனக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நான் சொன்னேனா? சொல்லுங்க தாய் குலமே. ஏய், எதுக்குடா? எதுக்கு நான் சொல்லணும்? அவ ஏன் பொண்ணு, அத நான் தான் முடிவு பண்ணணும். நான் எதுக்கு அத பத்தி கவலைப்படணும்? அப்போ அத பத்தி நீங்க கவலைப்படலனா இத பத்தி எல்லாம் நான் ஏன் கவலைப்படணும்? இல்ல என்ன என்ன எல்லாம் மனுஷன் பேசுவானா? நோ நோ நோ, நான் பேசுவேன் நான் பேசுவேன் நான் பேசுவேன் நான் பேசுவேன் உங்ககிட்ட பேசுவேன். சரி ஓகே, நீங்க என்னோட தங்கச்சிக்காக கூட்டிட்டு வந்திருக்கீங்களே ஒரு மாப்பிள்ளை, அவனை பத்தி எனக்கு ஒரு அபிப்பிராயம் இல்லைன்னாலும் பரவாயில்ல. ஆனா இவன் முகத்தை எனக்கு பார்க்கவே பிடிக்கலையே, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? சூர்யா சொல்லுங்க தாய் குலமே. அவன் முகத்தை பார்த்தாலே இழுத்து வாங்குறாரு. ஐயோ, உங்க வீட்டுல வாக்கப்பட்டு நான் பண்ற பாடு இருக்கேன். அவனை போய் என் தங்கச்சிக்கு கட்டி வைக்கிறீங்களே, என்ன என்ன என்ன? That is none of your business. Oh God. ஏய் ஏய், என்ன நீ ஒரு மூஞ்ச கட்டிட்டு வந்திருக்கியே? என்னடா டே? அவளை நான் கல்யாணம் பண்ணிட்டுமான்னு ஒரு வார்த்தையாவது என்கிட்ட கேட்டியாடா? வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பொண்டாட்டி பொண்டாட்டிங்கறல, அவளை எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டியா? இல்லல, எனக்கு பிடிக்கல. அதேதான், அவனை உனக்கு பிடிக்கணுங்கிற அவசியம் இல்ல, புரியுதா? சுரேகாக்கு தான் அவட மனசார பிடிச்சிருக்கேனா, அவ கட்டிக்க போறா. உனக்கு என்ன போச்சு? வாயை மூடிக்கிட்டு போய் தொலை. வாவ், சூப்பர் இல்ல நந்தினி? ஓச்சடா, சூப்பர் சூப்பர். உங்களை எது இவ்வளவு தூரம் பேச வைக்கிறது தெரியுமா? பணம், துட்டு, மணி மணி மணி. எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, தோ அமெரிக்கன் ரிட்டர்ன் மாப்பிள்ளை அதானே? டேய், இத பாரு, அத பத்தி உன்கிட்ட யாரும் கேட்கல. You hold your mouth, okay? Oh no. பட் நான் பேசுவேன். சட்டனா உங்க அண்ணன் பையனு ஒருத்தன் வந்து நிப்பான், அவனை பத்தி நீங்க என்ன ஏதுன்னு எதுவும் தெரியாம அப்படியே உங்க பொண்ணை தூக்கி கொடுத்துருவீங்க. எதுக்காக? எதுக்காக? ஏன்னா நல்ல வசதியான ஃபேமிலி, சோ பணத்தோட பணத்தை கொலாபரேட் பண்ணி விட்டுறலாம். அதான் உங்க பிளான். நிறுத்துடா. அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? உன்கிட்ட அத சொல்லணுங்கிற அவசியமும் எனக்கு இல்ல. வாயை மூடிட்டு போ. அப்புறம் என்ன மண்ணாங்கட்டிக்கு நான் டீசென்ட்டா நடந்துக்கணும் சொல்லுங்க? இது ஒரு கல்யாணம், இதுக்கு நான் வந்து கூட இருந்து நல்லபடியா நடத்தி கொடுக்கணுமா? ஆமா, இந்த கேடுகட்ட கல்யாணத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல எனக்கு தெரியாம தான் கேக்குறேன். இதுக்குதான் இவனை கூப்பிடாதீங்கன்னு சொன்னேன். இவன் போட்டோ ஷூட்ல இல்லன்னு யாருங்க எழுதாங்க பாருங்க. குடிச்சிட்டு வந்து என்ன ரகல பண்ணிட்டு இருக்கான்னு. என்ன எடுத்து சொன்னாலும் மண்டையில ஏறாது. தான் சொல்றதுதான் கரெக்ட்னு ஆடிட்டு. முதல்ல இவனை இருந்து கிளம்ப சொல்லுங்க. யூஸ்லெஸ் பேசு. டேய்,